கனவா அப்புறமா நண்டு ரெண்டுமே ஒன்றா அப்படியே பெரட்டி கனவா நண்டு யாருக்கு பிடிக்குதோ அவங்க எல்லாருமே சாப்பிடுங்க. ஆனால் எனக்கு கடைசியாக சால்னா அந்த வானலில் ஒட்டிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த சால்னா அதாவது கிரேவி, அந்த கிரேவியில் சுட சுட சோறாக்கி போட்டு ஆளாளுக்கு ஒரு புடி தர அதையும் சாப்பிடுங்க. இன்னைக்கு மதியத்துக்கு இவ்வளவுதாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. அப்புறம் இன்னைக்கு இந்த குட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 பேருமே பால் கொடுத்துருக்கேன், அதாவது கப்பில் வச்சிருக்கேன். கடைசியில் சில்கி வந்து குடிக்க மாட்டா, ஏன்னு தெரியல. ப்ரௌனியும் பிளாக்கியும் நல்லா அழகாக பால் குடிக்க கற்றுக்கிட்டாங்க. ப்ரௌனி தான் முதல்ல பிறந்தாங்க, பிளாக்கி 2வது பிறந்தாங்க. அந்த சில்கி பார்த்தீங்கன்னா 3வது பிறந்தாங்க. கடைசியாக 3வது பிறந்தவங்க வந்து பால் ஒழுங்காக குடிக்க தெரியல, சின்ன பிள்ளையா இருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ நண்டு கனவா இது எல்லாத்தையுமே வந்து கிளீன் பண்ணணும், ரொம்ப பெரிய வேலை. நண்டு நான் எப்போ செஞ்சாலும் இந்த கொடுக்கு நான் சின்ன சின்ன கால்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் எப்போவுமே சேர்க்கவே மாட்டேன். ஆனால் இன்னைக்கு தலைவர் என்ன சொல்லிட்டாருன்னா இதெல்லாம் போட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவரே வந்து இன்னைக்கு நல்ல நண்டு எல்லாத்தையுமே ஆஞ்சி அப்படியே கிளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்போ எனக்கு வேலை ரொம்ப ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. கனவா நண்டு ரெண்டும் சேர்த்து நல்லா பெரட்டி சாப்பிட்டோம். இன்னைக்கு மதியம் மழை அப்படியே தூத்தல் போடுற மாதிரி இருக்குங்க, ஆனால் தூத்தல் இல்லை. நண்டு எல்லாத்தையுமே வந்து அப்படியே ஆஞ்சி எடுத்துட்டோம் பாருங்க. இப்போ கனவாவை நம்ம ஆஞ்சி எடுத்துக்கலாம். கனவா யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க, நண்டு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க. எங்க வீட்டில் வந்து நண்டு வந்து யாரும் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க, ஆனால் கனவா வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். இருந்தாலுமே சொல்றேங்க, நம்ம அந்த கிரேவி மாதிரி இருக்கும் இல்லையா, கடைசியாக அந்த கிரேவி தான் இட்லி தோசைக்கு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். கனவா நண்டு இதெல்லாம் பசங்களுக்கு விருப்பம் கிடையாது. கோழிக்கறி ஆட்டுக்கறி ஆக்கி தரீங்களா, நல்லா சாப்பிடுவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப விரும்ப மாட்டாங்க. அது மாதிரி நல்லா வஞ்சிர மீன் பொரிச்சு தரீங்களா, சூப்பரா சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க பசங்கள்லாம். இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் போடவே தேவையில்லை, நான் இருந்தாலும் கொஞ்சோண்டு அதாவது ஒரு 4-3 மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம் இந்த கனவாவுக்கும் அதாவது இந்த நண்டுக்கும் நான் எவ்வளவு எடுத்திருக்கேன்னா 1/2 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேங்க. தக்காளி பழத்தை 2 மட்டும் நான் எடுத்து வச்சுட்டேன், ஏன்னா தக்காளி நிறைய போடக்கூடாது, அதனால தக்காளி எடுத்து வச்சுட்டேன். அது மாதிரி வந்து நான் கடைசியாக சோம்பு தூள் தூவி கொத்தமல்லி தலையை மேலாக்க தூவி இந்த கிரேவியில் சாப்பிட்டோம். செமையாக இருந்ததுங்க. சரி பார்க்கலாம் வாங்க, எப்படி தான் நம்மளும் இந்த கனவா நண்டு 2 பெரட்டலும் எப்படி சேர்த்து செய்கிறன்றத நல்லா ஒரு பெரிய வானல் வச்சு 1/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றிப்போங்க. 1/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பூண்டு தட்டி போட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இருக்கலாம். ஓரிய குட்டி வெளியில போனவன் இன்னுமே வீட்டுக்குள்ள வரல, எங்க போயிருக்கான்னு தெரியல. ஆனா வந்துருவா, அது எங்க போனாலும் வந்துருவா. அந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு தக்காளி பழம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதையும் அந்த வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்குறதுல தான் இந்த கிரேவியோடைய ஒரு ருசியே இருக்குங்க. நல்லா வதக்கலாம், ஒண்ணுமே போட தேவையில்ல. இஞ்சி ஆனா எப்பவுமே நான் போடவே மாட்டேங்க, இஞ்சி போட்டாலே வந்து அது வாசனை வேற மாதிரி ஆயிடும். அதனால பூண்டு மட்டும்தான் நாங்கள் தட்டி போடுவோம். அப்புறம் வெறும் மிளகாத்தூள் நல்லா ஒரு 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா குழம்பு மிளகாத்தூள்ல வந்து கொத்தமல்லி இருக்கு, மிளகு இருக்கு, சீரகம் இருக்கு இல்லையா, வெறும் மிளகாத்தூள் அதெல்லாம் இல்லை. அப்ப நம்ம தனித்தனியா பவுடர் எதுவும் சேர்க்க தேவையில்லை, குழம்பு மிளகாத்தூள் சேர்த்தோம்னா சூப்பரா இருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் கலந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம். எண்ணெய் இன்னும் கொஞ்சம் தாராளமாக ஊற்றலாம், ஆனால் நான் வந்து போதுன்ற அளவுக்கு விட்டுட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கழுவி கட் பண்ணி வச்ச கனவாவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கிரேவிக்குள்ளே போட்டுடலாம். நல்லா இருக்குல்ல பார்க்கவே. ஆனால் எங்கள் பெரிய பொண்ணுக்கு வந்து கனவா ரொம்ப பிடிக்கும், சின்ன பொண்ணுக்கும் சுத்தமாக பிடிக்காதுங்க. அதுலேயே அந்த தலையில் இருக்குல்ல ஒரு கண்ணு, அதை பார்த்தானே எங்கள் பொண்ணு நிஜமாக இதை எதையுமே சாப்பிட மாட்டா. அவளுக்கு தெரியாம தான் நான் வந்து அந்த சதை இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் நான் வந்து சின்னவளுக்கு கொடுப்பேன். ஆனால் எங்கள் பெரிய பிள்ளை வந்து எல்லாத்தையுமே சாப்பிடும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கலக்கிக்கலாம் பாருங்க. கனவா வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும், அதனால நம்ம கனவாவை முன்னாடி செஞ்சுட்டு நல்லா வெந்த பிறகு நண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அப்படியே வெந்த பிறகு நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க நண்டு, அதையும் அது கூட அப்படியே சேர்த்துருவோம். எல்லா நண்டுமே சேர்த்துடலாம் பாருங்க. உப்பு வந்து நான் முன்னாடியே சேர்த்துட்டேன். நல்லா அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். தண்ணியே ஊற்றக்கூடாது. இப்போ அந்த கிரேவி நல்லா தளத்தளன்னு இருக்கு இல்லையா, அதுலேயே இந்த நண்டு நல்லா வெந்துடும். உப்பு வந்து கூடுதலாக போடக்கூடாது, ஏன்னா நண்டு வந்து உப்பு கரிக்கும். கணவாயில் கூட உப்பு போட்டலாம், நண்டுக்கு வந்து ரொம்ப கூடுதலாக உப்பு போடக்கூடாது. நல்லா அப்படியே கிண்டி விட்டுக்கலாம்.
நல்லா இருக்குல்ல, செமையாக இருக்குது. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிப்போம். அது மாதிரி பெரிய ஜீரகம் சோம்பு இருக்கு இல்லையா, அதுவும் நல்லா அப்படியே பட்டு மாதிரி நுணுக்கி சேர்த்துருக்கேன் பாருங்க. இவ்வளோதாங்க இன்னைக்கு மதியத்துக்கு எங்கள் வீட்டில் செமையாக இருக்குது. ஓரிய குட்டிக்கு சரியான வேட்டை தான். நண்டு நல்லா மடுக்கு மடுக்குன்னு கடிச்சு சாப்பிடுவாங்க எங்கள் பொண்ணு. ரொம்ப பிடிக்கும் என் தங்க பிள்ளைக்கு. நீங்களும் மதியம் என்ன சமைச்சு சாப்பிட்டீங்கன்றத மறக்காம சொல்லுங்க. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். கரம் மசாலா அரைப்போமா, தீபாவளி வந்துடுச்சு, சிக்கன் வாங்கலாம், மட்டன் வாங்கலாம். ஆனால் இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு பொடி என்னன்னு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா. தெரியுங்களா? அதுதான் இன்னைக்கு நான் வந்து அரைச்சி தீபாவளி வர்றதுக்கு முன்னாடியே ரெடி பண்ண போறேன். ஏன்னா நம்ம சிக்கன் எடுக்கிறோமா மட்டன் எடுக்கிறோமான்றது தெரியாது. ஆனால் இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு பொடி கரம் மசாலா தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, ஓரியோவுக்கு சோறு, கரம் மசாலா இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் கரம் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஒருத்தர் ஒரு மாதிரி கரம் மசாலா ரெடி பண்ணுவாங்கங்க. ஆனால் நான் இன்னைக்கு எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றதான் இன்னைக்கு வீடியோ. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த எங்கள் நயன்தாரா குட்டிக்கு கொஞ்சோண்டு பிரெட்டை கொடுத்துடலாம். ஏன்னா அவள் ரொம்ப தொல்லை கொடுப்பா. மணி ஆயிடுச்சா, அதனால அவள் வந்து கிச்சனில் நின்றுட்டா. எனக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுத்தாதான் நான் பேசாமல் போவேன்ற மாதிரி அவள் வந்து நின்றுட்டாங்க. நான் இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஓரியோ குட்டிக்குமே வந்து பிரெட்டை கொடுத்துட்டேன். அவங்க குட்டியெல்லாம் அங்கே வந்து தூங்குறாங்க. அப்படியே தெரியாமல் வந்து அவளுக்கு மட்டுமே பிரெட்டை கொடுத்துட்டு நான் மதியத்து வேலையை ஆரம்பிக்கிறேன். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வானல் நல்லா சூடாயிடுச்சுங்க. ஒரு 100 கொத்தமல்லியை அப்படியே வானல்ல போட்டுடலாம். இது வந்து 250 கிராம் இருக்கு. ஒரு 100 மட்டும் போட்டுப்போம், அது போதும். நல்லா வறுத்துக்கலாங்க. அதாவது அடுப்பு வந்து ரொம்ப ரொம்ப சீரா இருக்கணும். இப்ப ஒரு வதக்குன பிறகு தேவையானது என்னன்னு பாத்தீங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், மிளகு, சீரகம், சோம்பு, அது மாதிரி ஜாதிக்காய். முக்கியமா என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார் இருக்கும் இல்லைங்களா, நம்ம வந்து கறிப்பட்டை தாளிப்போம் இல்லையா, அதில் ஸ்டார் இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதை மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமாக கிராம்பு போட்டுக்கோங்க. ஒரு சிலர் ஜாதிக்காய் போட மாட்டாங்க. நான் வந்து இன்னைக்கு 3 ஜாதிக்காய் போட்டிருக்கேங்க. நல்லா எல்லாமே நல்லா வாசனையான பொருள் அனைத்தையுமே போட்டாச்சு. ஏலக்காய்லாம் நல்லா தூக்கலாக போட்டிருக்கேன். ஏன்னா இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப சும்மா வந்து வாசனை தானே நம்ம அப்படியே பார்த்துக்கலாம் அப்படிலாம் கிடையாது. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல எல்லா பொருளுமே சேர்த்தாச்சு. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்க. ஒரு சிலர் வந்து கொத்தமல்லி சேர்க்க மாட்டாங்கங்க. ஆனால் நம்ம ஊருங்களில் எப்போவுமே கொத்தமல்லி சேர்ப்பாங்க. அதை மாதிரி நானும் கொத்தமல்லி சேர்த்து தான் கரம் மசாலா அரைச்சிருக்கேன். மீன் குழம்புக்கு மீனெல்லாம் போட்டு ரெடி ஆயிடுச்சு. எப்போவுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி அடுப்பு சீராக இருக்கணுங்க, கருகக்கூடாது. முக்கியமான விஷயம், அடுப்பு கருகுனுச்சுன்னா நம்ம கரம் மசாலா வேஸ்ட்டாக போயிடும். ஆனால் 1 கிலோ நம்ம சிக்கன் எடுக்கிறோன்னு வச்சுங்க, 1 கிலோ மட்டன் எடுக்கிறோன்னு வச்சுங்க, 1 கிலோ மட்டனுக்கு 1 ஸ்பூன் போட்டுங்க, 1 கிலோ சிக்கனுக்கு 1/2 ஸ்பூன் போட்டுங்க. இதுதாங்க நான் வந்து செஞ்சு பசங்களுக்கு கொடுத்துருக்குறேன். முன்னாடி நான் அரைச்சிருக்கிறேன், நான் அதை பிறகு சொல்கிறேங்க. ஏன்னா இப்போ தீபாவளி வர்றதுனால இனி சிக்கன் மட்டன் எடுத்தா 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் போடணுன்றதை நான் பிறகு சொல்கிறேன். இதெல்லாம் தயார் பண்ணியாச்சு. இதை மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் எடுத்து வச்சு நல்லா அப்படியே மைய அரைச்சிக்கணுங்க. கொஞ்சம் கூட கொரகொரப்பே இருக்கக்கூடாது. கொத்தமல்லி போடுறதுனால கொஞ்சம் கொரகொரப்பு இருக்கும். நீங்கள் கொஞ்சம் நல்லா மைய அரைச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும். கரம் மசாலா செலவு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 150 தான் எடுத்துருக்கேன். ஆனால் 200 ரூபாய் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம கடையில் வாங்கினா 10 ரூபாய்க்கு கிடைக்கும் நீங்கள் நினைக்கலாம். அப்படி இல்லைங்க. நீங்கள் இதை மாதிரி 200 ரூபாய் செலவு பண்ணிங்கன்னா 6 மாதம் வரைக்குமே வீட்டில் கரம் மசாலா பொடி வாங்கவே தேவையில்லைங்க. நான் அதை நினச்சி தான் இன்னைக்கு கரம் மசாலா பொடி அரைச்சிட்டேன். ப்ரௌனிமா, தீபாவளிக்கு சிக்கன் செஞ்சு தரண்டி பட்டு. இப்போ போங்க போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அரைச்சி ஒரு பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சாச்சு. 1/2 ஸ்பூன் சிக்கனுக்கு 1 ஸ்பூன் மட்டனுக்கு, அதாவது 1 கிலோவுக்கு மட்டும்தாங்க போடணும், ரொம்ப அதிகமாக போடக்கூடாது. வாங்க மீன் குழம்போட சாப்பிட்டு இன்னைக்கு வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்தடுத்து வர வீடியோவில் இன்னும் என்னென்ன பொடி செய்ய போகிறன்றத பிறகு பார்க்கலாம். தீபாவளிக்கு நீங்கள் எல்லாருமே என்னென்ன செஞ்சுருக்கீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் இன்னைக்கு தீபாவளிக்கு முதல்ல கரம் மசாலா அரைச்சாச்சு. இட்லி பொடிங்க சூப்பராக இருந்ததுங்க.
நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. 3 மாசம் ஆனாலுமே கெட்டே போகாதுங்க. நான் என்னென்ன பொருள் எடுத்திருக்கேன்னா ரொம்ப ஈஸியா நம்ம வீட்லயே இருக்கிற பொருளை மட்டுமே வச்சு இன்னைக்கு எள்ளு பொடி தயார் பண்ணி பசங்களுக்கு கொடுத்துருக்கேன். நல்லா ஒரு 200 கிராம் காஞ்ச மிளகாய் முதல்ல வறுத்துக்கலாம். ஏன் முதல்ல வறுத்துருக்கேன்னா பிறகு வறுக்க வானல் சூடானுச்சுன்னா நெடி எடுக்குது. அதுக்காக நான் முன்னாடியே காஞ்ச மிளகாவை வறுத்து எடுத்துட்டேன். எள்ளு பொடிக்கு முக்கியம் எள்ளு. அதுக்கு முன்னாடி 1/2 கிலோ கடலைப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப பொறுமை முக்கியம். எப்பவுமே இட்லி பொடி செய்யறோம்னா ரொம்ப நிதானமா பொறுமையா வறுத்து எடுக்கணும். 1/2 கிலோ கடலைப்பருப்புக்கு நான் 200 கிராம் மட்டுமே எடுத்திருக்கேங்க. உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமா அப்படியே வாசனை வர வரைக்குமே வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துட்டேன் பாருங்க. கடலைப்பருப்பையுமே வறுத்து எடுத்தாச்சு, உளுந்தையும் வறுத்து எடுத்துட்டேன். ஏன் 200 கிராம் உளுந்து போடுறோம்னா கடலைப்பருப்பு 1/2 கிலோ கொஞ்சம் கம்மியா 200 கிராம் போட்டுக்கலாம். அதை விட முக்கியமா எள்ளு 300 கிராம் போட்டுக்கலாங்க. இது எல்லாத்தையுமே கொட்டி எடுத்து வச்சுட்டோம் பாருங்க. இப்போ கருப்பெள்ளு 300 கிராம் சேர்த்திருக்கேன். நல்லா பொன்னிறமா பொரிஞ்சு வர வரைக்கும் வாசனை வரும் பாருங்க. அது வரைக்குமே அழகா வறுத்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுங்க இந்த இட்லி பொடி. வெள்ளை எள்ளை விட கருப்பெள்ளு ரொம்ப வாசனையா இருக்கும். நல்லா அப்படியே படப்படன்னு பொரிஞ்சு வரும் பாருங்க. அப்பதான் அடுப்பு ஆஃப் பண்ணணும். அது வரைக்குமே சீரா அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கட்டும். ஆனா கை எடுக்காம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா கிளறி விட்டுட்டா நல்லா பொரின்னு பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த எள்ளு. எள்ளுடைய வாசனை மட்டுமே அப்படியே தூக்கலா இருக்கணுங்க இந்த இட்லி பொடிக்கு. அதனாலதான் இந்த இட்லி பொடிக்கு எள்ளு இட்லி பொடின்னு பேர் வந்திருக்கு. ஓரிய குட்டி அம்மா எனக்கு ஒண்ணுமே இல்லையாம்மா அப்படின்னு கேக்குறான். இருடா உனக்கு மதியம் வச்ச குழம்பு இருக்கு, நான் அதை பார்த்து கொஞ்சமா அப்புறமா சாப்பாடு போட்டு தரேன். இப்போ பாத்தீங்கன்னா எள்ளு பொடி தயார் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வாயை மூடிக்கிட்டு பேசாம இருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அசமடிக்காச்சு. இப்போ அதே வானல்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி கொஞ்சோண்டு புளி, ஒரு 25 கிராம் பெருங்காயம் கட்டி இதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க. புளி ஏன் சேர்க்கிறோம்னா எள்ளுக்கு புளி ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த பொடியில. அதுக்காக தான் நல்லா வறுத்து எடுத்துட்டேன் பாருங்க. இதை அப்படியே எடுத்து நம்ம ஏற்கனவே வறுத்து எல்லாமே வச்சிருக்கோம் இல்லையா, அந்த முரத்துல அதில் கொட்டிப்போம். அது கூட உப்பு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாங்க. இவ்வளவுதான் எள்ளு பொடி தயாராயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். வீட்டிலேயே எள்ளு முறுக்குக்கு வாங்கினோம்ல, முறுக்கு சுடுறதுக்கு எள்ளு வாங்கியிருக்கோம். அது கம்மியா இருந்துச்சுன்னா அது அப்படியே 4 காஞ்ச மிளகாய் வச்சு, நம்ம வீட்டில் எப்பவும் இருக்கும்ல தாளிக்கிறது கடலைப்பருப்பு, இட்லி உளுந்து ஊற வைப்போம் இல்லையா, அதுக்கு இருக்க உளுந்து இதெல்லாமே வச்சு ஒரு இட்லி பொடி தயார் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு தேவைன்னா கூடுதலாக நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்க்கலாங்க. நான் இன்னைக்கு இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம், எள்ளு, கொஞ்சோண்டு புளி, உப்பு நல்லா தூக்கலாக வச்சு எல்லாமே அரைச்சி இன்னைக்கு முட்டை தோசைக்கு சாப்பிட்டேங்க. ஓரிய குட்டிக்கு முட்டை கொஞ்சமாக அவளுக்கு கொடுத்துருக்கேன். நாங்கெல்லாம் தோசை சாப்பிட்டாச்சு. நைட்டு இதுதாங்க எங்கள் வீட்டில். நீங்கள் நைட்டுக்கு என்ன சாப்பிட்டீங்க? இந்த மாதிரி இட்லி பொடி நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். நான் 2 ஜார் இருந்ததுங்க வீட்டில். 2 ஜார்லையுமே நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். ஏன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி நைட்டு நேரம்ல அப்போ சீக்கிரமாக வேலையை முடிச்சா தானே அந்த தோசை இட்லி சாப்பிட்டுட்டு படுத்தா அடுத்த நாள் நம்ம என்ன சமைக்கணும், என்ன வீடியோ போடணுன்ற வேலை இருக்கு. அதை விட இந்த 3 குட்டியும் அவங்க அம்மாவையும் பாதுகாக்கிறது ரொம்ப பெரிய வேலையா இருக்கு. ரொம்ப ரொம்ப இந்த ஓரிய குட்டி ரொம்ப அட்டகாசம் பண்றாங்க. அவ கழுத்துல போட்டிருப்பால ஒரு காலர், அதெல்லாம் தொலைச்சிட்டு வந்திருக்கா. இவ எங்க போய் தொலைச்சா அதுதாங்க எனக்கு தெரியல. ஏது எப்படியோ இவங்களுக்கெல்லாம் ஒரு காலர் வாங்கி போடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி பொடி நல்லா அப்படியே கொரகொரப்பாகவும் இல்லாமல் கொஞ்சம் நரநரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உப்பெல்லாம் திட்டமாக இருக்கா இல்லைன்னா நம்ம கொஞ்சம் போட்டு வானல்ல நல்லா கிளறி ஒரு பாட்டிலில் அப்படியே எடுத்து வச்சிட்டோம்னா எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிட்லாங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி
3-4 மாதம் ஆனாலும் கெட்டே போகாத எள்ளு இட்லி பொடி எங்கள் வீட்டில் தயாராகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். குட்டிங்க எல்லாம் பசியோடு இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் பாலா சாப்பாடா ஏதாவது கொடுக்கணும். நாங்களும் தோசை ஊற்றி இட்லி பொடி தயாராக பாருங்கள். எண்ணெய் ஊற்றி தொட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்க. ஏன்னா நான் இன்னும் சாப்பிடலை. இருந்தாலும் சாப்பிட்ட பிறகு மறுபடியும் நான் உங்களுக்கு இந்த இட்லி பொடியோட வந்து சொல்கிறேன். முட்டை தோசைங்க, ஒரே ஒரு முட்டை தோசை ஊற்றி அது கூட சேர்த்து சாப்பிடலாம். ஓரிய குட்டி நினச்சிட்டு இருக்கா, அம்மா வந்து நம்மளுக்கு தான் முட்டை தோசை போடுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அவளுக்கு இல்லைங்க, வீட்டில் உள்ள பசங்களுக்கு. அவளுக்கு மதியம் சோறு இருக்குது, ஆக்கினது குழம்பு இருக்கு. கருப்பு உளுந்து உடம்புக்கு ரொம்ப சத்தான கருப்பு உளுந்து இட்லி பொடி தான் அரைச்சி கொடுத்துருக்குறேன். நிறைய வேலைங்க. மறுநாள் தீபாவளி இல்லையா, என்ன பண்ணுறது, மாவு அரைச்சி போட்டாங்க. அதனால் நான் கிரைண்டரில் அரிசி உளுந்த ஊற போட்டு நான் அரைச்சி இப்போ நான் எடுத்து வைக்க போகிறேன். எப்பயுமே வந்து வெள்ளை உளுந்து தான் நான் போடுவேன். அதாவது தோல் இல்லாத வெள்ளை உளுந்து போட்டுதாங்க இட்லிக்கு மாவு அரைப்போம். கருப்பு உளுந்து வந்து நல்லா கிளம்பும். ஆனாலும் இப்போ யார் வந்து தோலெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால வெள்ளை உளுந்து தான் போட்டு இன்றைக்கி நான் வந்து இட்லிக்கு மாவு அரைச்சாச்சு. அது மாதிரி தோமாஸுக்கு, அப்புறம் முறுக்கு, அதிரசம், இது 3மே தீபாவளினா நம்ம ஊருங்களில் நல்லா ஒரு ஃபேமஸாக நம்ம செய்வோம் இல்லையா. அதனால இன்னைக்கு நான் வந்து தோமாஸை சுட போகிறேன், முறுக்கும் சுட போகிறேன், அதிரசமும் சுட போகிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு இட்லி பொடி வேணும். கருப்பு உளுந்து, அதாவது தோல் எடுக்காத கருப்பு உளுந்து நல்லா ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். அடுப்பு ரொம்ப சீராக இருக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். கருகிடுச்சுன்னா இட்லி பொடி டேஸ்ட்டு இருக்காது. பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முறுக்கு, அதிரசம், தோமாஸ் வீடியோ பிறகு தான் உங்களுக்கு வந்து நான் வந்து போட முடியும். ஏன்னா வந்து இப்போ வந்து வேலை அதிகமாக இருக்கிறதுனால இட்லி பொடியும் மாவு அரைச்சி வச்சுட்டு எல்லா பொருளுமே ரெடி பண்ணி வைக்கணும். அதுதான் இப்போ வந்து வேலை. இப்போ கருப்பு உளுந்த நல்லா வறுத்து எடுத்துட்டேன் பாருங்க. கருப்பு உளுந்து வாசனை வரும். அப்படியே நம்ம வந்து அந்த வானல்லேருந்து எடுத்து தட்டில் மாற்றிக்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா அதே அளவு வந்து 1/2 கிலோ கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா வறுத்து எடுத்துப்போம். அதே மாதிரியே பொன்னிறமாக வறுத்து எடுத்துப்போம். ரொம்ப நேரம் எடுத்துக்கும். இருந்தாலும் நம்ம மெனக்கட்டு தான் வந்து நம்ம இந்த இட்லி பொடி செய்யணும். ஏன்னா கடலைப்பருப்புலாம் வந்து நல்லா முருகலாக அப்படியே வாயில் போட்டால் கடக்கு முடுக்குன்னு சத்தம் கேட்கணும். அப்போ தான் அந்த தூள் வந்து நல்லாயிருக்கும். அப்படி தான் நான் இன்றைக்கி வந்து செஞ்சுருக்கேன். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம அப்படியே ஒரு ஏனத்தில் மாற்றி வச்சுப்போம். எல்லா கடலைப்பருப்புமே நம்ம அந்த தட்டில் மாற்றி வச்சுப்போம். சூடு ஆறணும் இல்லையா, அதனால் வந்து அப்படியே தட்டில் பரப்பி வச்சோம்னா நல்லா சூடு ஆறிடும். இப்போ மிளகு, ஜீரகம் நான் வந்து 100 எடுத்திருக்கேன். மிளகு 100 எடுத்திருக்கேன், ஜீரகம் 100 எடுத்திருக்கேன். நல்லா பொரிஞ்சு வரட்டும், அதையும் அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பெருங்காயம் ஒரு கட்டி சேர்த்துருக்கேன். அப்படியே எண்ணெயில் கொஞ்சமாக பொரிய விட்டு எடுக்கணும். அப்போ தான் மிக்சியில் நல்லா மையம். கொஞ்சம் காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 200க்கு 150 காஞ்ச மிளகாய் கூட எடுத்துக்கலாம். நல்லா காரமாக இருந்தால் தான் நம்ம எண்ணெய் ஊற்றி சாப்பிடும் போது காரம் தெரியாது. நல்லா வறுத்து எடுத்துப்போம். காஞ்ச மிளகாய் வறுத்த பிறகு அதில் என்ன கலக்க போகிறோம்னா கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, அதே மாதிரி ஒரு 1/4 கிலோ சின்ன பூண்டு போட்டுப்போம். பூண்டு விலை அதிகமாக இருக்குது, அதனால் சின்ன பூண்டு கேட்டோம்னா கொடுப்பாங்க. அந்த பூண்டை வந்து இப்போ போட்டுக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள். நல்லா வறுத்து எடுத்துப்போம். கொஞ்சம் எண்ணெயில் மிளகாய் வறுத்தோம்னா அந்த நெடி எடுக்காது. அதனால தான் நான் பெருங்காயத்தை வறுத்த பிறகு மிளகாய் போட்டிருக்கேன். கடைசியாக அடுப்பு ஆஃப் பண்ண பிறகு கருப்பு எள்ளு ஒரு 150 சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு 150 சேர்த்து அப்படியே நல்லா அப்படியே வறுத்து எடுக்கலாம். ஆனால் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அதே சூட்டுலேயே அந்த எள்ளு வந்து நல்லா பொரிஞ்சிடும். காஞ்ச மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, எள்ளு எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. அடுப்பை வந்து ஆஃப் பண்ணியாச்சு. எள்ளு போடும் போதே ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா நல்லா எரியும் போது அடுப்பு அந்த எள்ளை போட்டோம்னா கருகிடும். அதனால் இப்போ எல்லா பொருளையுமே ஒன்றா கலந்து வச்சுப்போம். கடைசியாக உப்பு சேர்த்து அரைக்கிறது தாங்க இப்போ வேலை. ஈஸியாக வேலை முடிஞ்சிருச்சு. இட்லி தோசைக்கு வந்து சட்னி இல்லைன்னா நமக்கு இட்லி பொடி இருந்தாலே
ஒரு 3 இட்லி 4 இட்லி சாப்பிட்டோம்னா 6 இட்லி கூட இறங்கும். அதாவது நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா சுட சுட. ஆறுனாலாம் பிடிக்காதுங்க இங்கே யாருக்கும், நல்லா சுட சுட தான் இருக்கணும். இப்போ உப்பு கலந்து எடுத்து வச்சுட்டேன். தோமாசை சுடுறதுக்கு மைதா மாவில் உப்பு போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா மாவை கலந்து தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்து வச்சுப்போம். தூள் அரைச்சி எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே இந்த தோமாசை மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாகிடும் இல்லையா? அதனால தான் நான் தோமாசை மாவை இப்போவே நல்லா பிசைஞ்சு வைக்க போகிறேன். ஓரிய குட்டி நினைக்கிறா, அம்மா சோறு போடுவாங்களா போட மாட்டாங்களா, என்னடா இந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்களேன்னு அவன் நினச்சிட்டே இருப்பா. குட்டிங்களும் பசியோடு தான் இருக்குது. இங்கே எல்லாருக்குமே பசி தான், வேலை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியல. இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு சோறாக்கி சாப்பிடணுங்க. இப்போ தோமாசை வேலை அந்த உருண்டை பிடிச்சி வச்சாச்சு பாருங்க. கொஞ்சம் நேரம் ஆகட்டும். அதிரசம் மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். மிக்சியில் நம்ம ஊற போட்டு காய வச்சுருக்கோம். அதாவது ஃபேன் காற்றுல காய போட்ட அரிசியை மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சி சளிச்சு தான் அதிரசம் சுடணும். நான் எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டேன். எல்லாமே ரெடியாக இருக்குது. மாவு அரைச்சிட்டு எடுத்து வந்துடலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா மாவு அரைச்சாச்சு. நல்லா அப்படியே மைய தான் அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். ஆனாலுமே இதை நல்லா சலிக்கணும். மாவு சலிப்போம் இல்லையா, ஜல்லடை அதை வச்சு சலிக்கணும். மாவு ரெடி பண்ணியாச்சு. நம்ம கிரைண்டரில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நிறைய வேலை இருந்தாலும் கொஞ்சம் வேலை முடிஞ்சிருச்சு. நிறைய வேலை இருக்கு. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் இந்த தூள் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வந்துட்டேங்க. நல்லா நைஸாக அரைக்கணும். இதை இன்னொரு தடவையும் நல்லா அரைக்கணும். குறகுறப்பாக இருக்குது. நான் கடைசியாக என்ன பண்ண போகிறோம்னா காஷ்மீரி மிளகாய் சேர்க்கணும். நல்லா மாவு நல்லா புசு புசுன்னு மைதா பிசைஞ்சு வச்சது. இட்லி பொடியில் கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள் கலந்துருக்கிறேன். இதை இன்னொரு தடவை நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா இட்லி பொடி, அதில் கலந்துட்டோம்னா சூப்பரான உளுத்தம்பருப்பு இட்லி பொடி ரெடி ஆகிடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதில் என்னென்னா அந்த எள்ளு கொஞ்சமாக கலந்துருக்கேன், அதை மாதிரி கொஞ்சமாக துவரம்பருப்பு கலந்துருக்கேன். இவ்வளோதாங்க. ஆனால் இட்லி பொடி செம்மையாக இருக்கும். இன்னும் நான் சாப்பிட்டு பார்க்கல, நைட்டுக்கு தான் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். எல்லாத்தையுமே அப்படியே கலந்துக்கலாம். உப்புலாம் திட்டமாக இருக்குங்க, காரமும் திட்டமாக இருக்கும். அவ்வளோதாங்க. இன்றைக்கி இட்லி பொடியோட நைட்டுக்கு தோமாசு அதிரசம் முறுக்கோட பார்க்கலாம்.